யோசேப்பினுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாத்துக்கும் இளையவனா இருக்கிற யோசேப்பு போய் என்ன செஞ்சாங்க? கால்ல விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. விழுந்துட்டு என்ன சொல்றான்? நாங்கெல்லாம் அடிமை. ஹல்லேலூயா. கால்ல விழுந்தா அடிமை தானே. கால்ல விழுந்துச்சுனாலே அடிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம நிறைய பேருடைய கால் என்ன செய்யறோம்? விழுகிறோம். நிறைய பேர் விழுகிறார்கள். உங்களுக்கே தெரியும் யார் யார் காலில் விழுறீங்க. ஹல்லேலூயா. சிலர் தினந்தோறும் பொண்டாட்டி காலில் என்ன செய்யணும்? விழணும். புருஷன் காலில் விழணும். பிள்ளைகள் காலில் விழணும். அம்மா அப்பா காலில் விழணும். சமுதாயத்தில் ஏதோ தலைவர் காலில் விழணும். எவன் காலிலையாவது எவா காலிலையாதுன்னு செய்யணும். நம்ம விழுந்துக்கிட்டே இருப்போம். ஒரு சந்தர்ப்பத்திற்காகவோ ஒரு நம்முடைய நலனுக்காகவோ விழுந்துக்கிட்டே இருப்போம். யோசேப்பினுடைய காலில் போய் அப்படி சகோதரர்கள் விழுந்தார்கள் வேதம் சொல்லுது. ரொம்ப கொடுமை அதான். ஒரு சகோதரனுடைய காலில் போய் சகோதரன் விழுறது, ஒரு சகோதரிய காலில் போய் சகோதரிகள் விழுறது. ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய காலில் விழுந்ததுனால அவங்க தப்பிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு அவங்க காலில் விழும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? ஏதாவது இறக்கம் காட்டினாங்களா? காட்டவே இல்லைங்க. ஹல்லேலூயா. இப்போ அதே சகோதரர்கள் எங்கே வந்து விழுத்தான்? யோசேப்புடைய காலில் வந்து ஒருத்தவங்க கூட தவறாமல் வந்து விழுத்தாங்க. ஹல்லேலூயா. ஏன் விழுந்தான்? அடிமைகள் உமக்கு அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன் தெரியுமா? நம்ம பண்ணின எல்லாப்பும் துரோகம். ஹல்லேலூயா. அந்த துரோகம் நம்ம என்ன செஞ்சிடும்? அடிமைத்தனத்திற்குள்ள கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் வந்து நிற்கிறோம். கடுமையான வெயில் தாக்கம், பலவிதமான தாக்கங்கள் நம்ம என்ன செய்கிறது வந்து தாக்குகிறது. அல்லேலூயா. இடி தாக்குன மாதிரி, மின்னல் தாக்கின மாதிரி பல தாக்குதல்களை சந்திக்க கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவைகள் ஒன்றும் நம்ம சேதப்படுத்தாதபடி தேவன் அப்படியே நம்மை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். சத்தமாக அழைச்சிருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து சுவாசத்தோடு இருங்கள். தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். வேத புஸ்தகத்தில் கடந்த சில வாரங்களாகவே தேவன் பார்வோனுக்கும் பார்வோனுடைய ஜனத்துக்கும் எதிராக அவர் ஏவி விட்ட 10 விதமான வாதைகள். அல்லேலூயா. 10 விதமான வாதைகளை தேவன் அனுப்பி அங்கே இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி கானான் என்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்திற்கு கொண்டு போகிறார் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்போ 10 வாதைகளும் முடிஞ்சு இப்போ ஜனங்கள் விடுதலையோடு புறப்படுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வாதைகளும் ஒரு முடிவுக்கு என்ன செய்யும்? சீக்கிரம் வரும். அப்படி விசுவாசிக்கிறவங்க கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் 10 வாதைகளை அனுப்பி தேவ ஜனங்களை விடுதலை பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை கடந்த வாரம் ஆரம்பித்தேன். கொஞ்சம் தான் சொன்னேன். அது தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த ஆலோசனை என்ன? வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் 26வது 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். அதாவது தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனையை
நீங்கள் மாத்திரம் கை கொண்டா போதாது, உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணுமா? கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அதாவது விடுதலையாகி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு போன பிற்பாடு இந்த ஆராதனையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கை கொள்ள கடவீர்கள். தொடர்ந்து அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால் இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அல்லேலூயா. நீங்கள் கானான் தேசத்தில் போய் என்னை ஆராதிக்கும் பொழுது, எனக்கு ஆராதனை செய்யும் பொழுது, உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன செய்வார்கள்? கேட்பார்கள். என்ன கேட்பாங்க? இவ்வளவு தூரம் போகணுமா ஆராதனைக்கு? அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஆலயம் என்று சென்று ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமா? என்றைக்காவது மாசத்துல ஒரு நாள் போனால் போதாதா? அது வருஷத்துக்கு 5 நாள் போனால் போதாதா? எப்பவும் தேவாலயம் என்று போகிறீர்களே, என்னம்மா என்ன அப்பா என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக உங்களை கேட்பார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன செய்யாது? தெரியாது. அல்லேலூயா. அந்த வாதைகளினாலே நீங்கள் பட்ட இந்த நெருக்கங்களையும் அந்த எகிப்திய ஜனங்கள் பட்ட வேதனைகளையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? கண்ணால் பார்த்துருக்கீங்க. அல்லேலூயா. அந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. சிலருக்கு எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலுமே என்ன செய்யாது? தெரியாது. சின்ன குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அவர் சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஆராதனுடைய மதிப்பும் மகிமையும் தெரியாதனால பெற்றோர்களை பார்த்து கேட்பாங்க, இந்த ஆராதனுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? திறப்போ. அல்லேலூயா. சும்மா ஒரு கரையில் புழுன்ட்டு வராத. உனக்கு தான் காலையில் சமையல் பண்ணி தந்தாச்சா, வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு டிவியை பார்த்துட்டு செல்லை பார்த்துட்டு ஏறி நான் ஆராதனைக்கு போகிறேன். அல்லேலூயா. இப்படி இன்னைக்கு அநேகர் சொல்வது போல நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை ஆராதனைக்கு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுட்டு வரணும், அழைச்சிக்கிட்டு வரணும். அப்போ அந்த பிள்ளைகள் தான் கேட்பாங்க, ஏம்மா நீங்கள் போகிறதும் இல்லாமல் எங்களையும் போட்டு கட்டாயப்படுத்துகிறீங்க, எங்களையும் போட்டு சங்கடப்படுத்துறீங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் கடந்து வந்த அந்த பாதையை அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வாதைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக பார்வோனிடத்தில் ஜனத்திற்கு அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்கிற அந்த சம்பவத்தை போல நமக்கு எதிராக எழும்பி வந்த எத்தனையோ மனிதர்களுக்கு பாருங்கள் எதிராக தேவன் வாதைகளையும் பல நெருக்கங்களையும் அனுப்பி நம்மை விடுவித்தார் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஆக மொத்தத்தில் தேவன் எங்களை விடுதலை செய்திருக்கிறார். தேவன் எங்களை புறப்பட பண்ணியிருக்கிறார். ஒரு அடிமைத்தன ஒரு வாழ்க்கையில் இருந்து ஆசீர்வாதமான ஒரு தேசத்திற்கு, ஒரு வாழ்க்கைக்கு தேவன் எங்களை கூட்டி செல்கிறார், கூட்டி வந்திருக்கிறார் என்று சொல்லி யாருக்கு சொல்லணும்? பிள்ளைகளுக்கு சொல்லணும். அல்லேலூயா. இவங்க அப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். கேள்வி கேட்ட மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்படி சொல்ல ஆரம்பித்த பொழுதுதான் அந்த நீங்கள் வாசித்த அந்த வசனத்துடைய அந்த கடைசி வரியை வாசிங்க. 27வது வசனத்துடைய கடைசி வரி. அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். கர்த்தர் தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவர்கள் சொல்லும் பொழுது, தேவன் பேசும் பொழுது, ஜனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? தலை வணங்கி பணிந்து தேவனை
ஆராதித்து கொண்டார்கள். அல்லேலூயா. பணிந்து வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தலை வணங்கி பணிந்தார்கள். தலகோப்புறம் என்ன செய்யலை, கீழே விடலை. அல்லேலூயா. நாம் தலை பணிந்து வணங்கின்னு சொன்னால் தலை கூப்புற தானே செய்வோம், கடப்ப ஒரு அலட்சியம் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் தேவனை பணிந்து கொள்ளும் பொழுது நான் பார்க்கிறேன், பணிந்து தலை வணங்கி பணிஞ்ச மாதிரி தெரியல. அல்லேலூயா. தலகூப்புற கடந்து பணிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. அல்லேலூயா. ஏன் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் தலை குனிந்து பணின்னு சொன்னால் உங்கள் தலை எப்படி இருக்கு, கூப்புற தான் கிடக்கும். அல்லேலூயா. தூங்கிக்கிட்டு தான் கிடக்கும். ஏன் தூங்கிட்டு கிடக்கு, அங்கே தூக்கம் உங்களை பற்றி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். வேறு ஏதாவது கவலைகள் உங்களை பற்றி பிடித்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உற்சாகமாக ஆராதிச்சா தான் உன் பிள்ளைகள் உன் வீட்டாரும் என்ன செய்வாங்க, ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. நீ உங்களெல்லாம் நான் அடிமைத்தன தேசத்துலேருந்து என்ன செஞ்சுருக்கேன், மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பிற்காலத்தில் உன் குமாரன், நல்ல கவனிங்க, பிற்காலத்திலே உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால், இது என்ன என்று உன்னை கேட்டால். கேட்டிருக்காங்களா? எங்க யாராவது உங்களோட கேட்டிருக்காங்களாங்க? குமாரனோ குமாரத்திகளோ அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்போ யாரோ ஒரு ஆள் கேட்டிருக்காங்களா? நீ என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? என்ன பதில் சொன்னீங்க? தேவனை இப்படி ஆராதிக்க போகிறீங்களம்மா, அதுக்கு என்னம்மா காரணம் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லணுங்க? நாங்கள் தேவனை ஆராதிக்க போனோம், கஷ்டப்பட்டோம், இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம், அதனால் இன்னும் இதை விட நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம், அதனால் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? சரியாக இருக்காது. அப்போ நீங்கள் சரியான பதில் என்ன செய்யலை, சொல்லலை. அதனால் பிள்ளைகள் உங்கள் பின்னாடி என்ன செய்யலை, வரல. பக்கத்தில் இருக்கிற அம்மா சொல்லுங்கள், நீங்கள் யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்காங்களா? கோயிலுக்கு போறியம்மா, ஆராதிக்க போறியம்மா, ஜபன் போறியம்மா, பைபிளை வேறு தூக்கிட்டு போறியம்மா, பிரசங்கம் வேறு பண்ணுறியம்மா, எதுக்குமா நீங்கள் அங்கே போகிறேன்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? வெரி குட், பரவாயில்ல. ஆண்டவர் என்ன பலவிதமான வியாதிகளிலிருந்து சுகந்தந்து மீட்டிருக்கிறாரு, அதனால் நான் ஆராதிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, சந்தோஷம். அல்லேலூயா. இப்படி எல்லாரையும் பாருங்கள், ஜனங்கள் கேட்பாங்க, எதுக்கு ஐயா நீங்கள் ஆராதனைக்கு போகிறீங்க, ஏம்மா ஆராதனைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட கேட்பாங்க, உன் பிள்ளைகள் கேட்கும், உன் குமாரர்கள் கேட்பார்கள், உன் குடும்பத்தார் கேட்பார்கள். மறுபடியும் வாசிங்க, யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் அந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க. பிற்காலத்தில் உன் குமாரன், பிற்காலத்திலே உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் வேதம் சொல்லுது. 15ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 15ஆம் வசனம், எங்களை ஆராதிக்க விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் பொழுது. அல்லேலூயா. நாங்க தேவனை ஆராதிக்கணும்னு நினைச்சோம்ப்பா, ஆனா எங்களை யார் விடல? பார்வோன் விட மாட்டேங்கிறான், ஆராதனைக்கு விட மாட்டேங்கிறான். இப்போ ஆண்டவர் 10 விதமான வாதைகளை அனுப்பி, பல உபாதைகளை அனுப்பி, அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, அந்த அடிமைத்தன வீட்டில் இருந்து, வேதம் அப்படி தான் சொல்லுது, அந்த அடிமைத்தன வீட்டில் இருந்து எங்களை பாலுந்தேன் ஓடுகிற ஆசீர்வாதமான ஒரு தேசத்திற்கு, ஒரு வீட்டிற்கு கொண்டு வந்தார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று தேவன் சொன்னார். அதை அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. நாமும் அப்படி சொல்லணும். பிள்ளைகள், கணவன் மனைவி நம்மை பார்த்து கேட்கக்கூடிய அளவில் நம்முடைய ஆராதனை வாழ்க்கை முறைகள் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் ஏன் என்னை விடுவித்தார், எப்படி விடுவித்தார் உனக்கு தெரியாது. மகனே உனக்கு தெரியாது, மகளே உனக்கு தெரியாது, புருஷனே உனக்கு தெரியாது, என் மனைவியே உனக்கு தெரியாது, நான் எவ்வளோ மோசமான நிலைமையில் நான் இருந்தேன்னு உனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன செஞ்சார், விடுவித்தார். சாத்தான் பார்வோனை மாதிரி என்னை ஆராதிக்கவே என்ன செய்ய மாட்டேன்ட்டான், விட மாட்டேன்ட்டான். இருதயம் அவ்வளோ கடினமாக இருந்தது. தேவன் பல வாதைகளை அனுப்பி அங்கே இருந்து எங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார்னு சொன்னார். அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, சோதரம். அதுக்கு முதல் ஒரு காரணத்தை சொன்னேன். நம்ம அடிமைப்படுவதற்கு முதல் காரணம் என்னது? எது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? ஏன் அடிமைப்பட்டு இருந்தோம்? ஒரு காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம், விடுதலையானோம், மறுபடியும் இப்போ நிறைய பேர் எப்படி தான் இருக்கிறோம்? அடிமைப்பட்டு தான் கிடக்கிறோம். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு பார்வோனுடைய கரத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் கழித்து ஆண்டவர் அற்புதமாக விடுதலை பண்ணி கொண்டு வந்து பாலுந்தேன் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசத்தில் உட்காந்து என்னை ஆராதிப்பா, குடும்பமாக என்னை ஆராதிங்கம்மா, சமுதாயமாக என்னை ஆராதிங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? அடிமைப்பட்டு வாழ்கிறோம். வெளியே வர முடியல. அடிமை என்று சொன்னால் நம்முடைய சொந்த உரிமையை கூட செயல்படுத்த முடியாத ஒரு மனிதனாக, மனுஷியாக வாழுகிறோம். அல்லேலூயா. சில கணவன்மார்கள் மனைவியிடத்தில் பேச முடியாது, சில மனைவிமார்கள் கணவனிடத்தில் பேச முடியாது, சில பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேச முடியாது, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேச முடியாது, சகோதர சகோதரிகள் ஒருவரோடு பேச முடியாது, சமுதாயத்தில் பேச முடியாது. அல்லேலூயா. அந்த அளவிற்கு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திற்குள்ளே சிக்கியிருக்கிறதுக்கான காரணம் ஏன்? நாம் ஏன் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு போன வாரம் ஒன்று சொன்னேன். வாசிக்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நோவாவுடைய மகனை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25, 26, 27. கானான் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்றான். தன் சகோதரனிடத்திலே அடிமைக்கு அடிமையாக இருப்பான் என்றான். சேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். அல்லேலூயா. நோவாவுக்கு 3 பிள்ளைகள். 2 பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டு ஒரு பிள்ளையை அவன் நீ அடிமையாக இருப்பாய், அடிமையாக இருப்பாய், அடிமையாக இருப்பாய்ன்னு சொல்லி நோவா சொன்னதாக அந்த வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. ஏன் அவனுக்கு இந்த அடிமை வாழ்க்கை? தகப்பனுடைய அறியாமல் செய்த ஒரு தவற வெளிப்படையாக அவன் செய்தான், பேசினான், சுட்டி காட்டினான், குற்றம் சாட்டினான். அல்லேலூயா. இது அறிந்த தகப்பன் என்ன செஞ்சிட்டாரு? விளங்காம போ அப்படின்னு செஞ்சிட்டாரு, சபிச்சிட்டாரு. நோவா ஒரு நீதிமான். தன்னுடைய பிள்ளை செய்த, மகன் செய்த தவறுக்காக அவனை சபித்தான். அது சாபம் மேலே வந்து என்ன செஞ்சுட்டு பலித்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இதை போல நம்முடைய வாழ்க்கையில் யாராகிலும் காரணத்தோடு நம்மை சபித்திருந்தால் அந்த சாபம் நமக்குள்ள வந்து என்ன செஞ்சிடும்? பலிச்சிடும். அல்லேலூயா. நிறைய மனிதருடைய சாபம் பலித்ததாக வேதம் சொல்லுகிறது. அதை எல்லாமே சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் காரணத்தோடு ஒருவர் சபிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். கோபத்தில் சபிச்சிட்டாங்க, வேதம் சொல்லுகிறது அது கண்டிப்பாக பலிக்கும். அல்லேலூயா. காரணம் இல்லாமல் போட்ட சாபம் செய்யாது, பலிக்காது. நம்ம சபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலும் கோபத்தில் சபிச்சிட்டோன்னு சொன்னால் அது என்ன செஞ்சிடும்? நியாயமான ஒரு காரணமாக இருந்ததுன்னா அந்த சாபம் என்ன செய்யும்? பலிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதில் இன்னொரு ஆபத்து இருக்குது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என் மனசுக்குள்ளே ஏவுகிற அப்படின்னாலும் சொல்லுகிறேன். நீங்கள் காரணம் இல்லாமல் சபிச்சீங்கன்னு வச்சுக்கிடுவோம். உங்கள் கோபத்தில், உங்கள் சுயநலத்தின் அடிப்படையில், உங்களுடைய சுய நீதியின் அடிப்படையில், உங்கள் இருதயத்திற்குள்ளேயோ வெளியேயோ வாயினாலே சபிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோம். உண்மையிலே அங்கே நியாயமான காரணம் இல்லாமல் நீங்கள் சபித்திருந்தால் இந்த சாபம் 7 மடங்காக திரும்பி ரிட்டன் ஆகி உங்கள் மேலேயே வந்து என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் சபிக்க முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். எனக்கு வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, வாயில் சவுண்டு தொண்டையிலிருந்து பலமாக ஹார்ன் மாதிரி வருதுன்னு சொல்லி நம்ம சபிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த சாபத்திற்கு காரணம் இல்லாமல் இருந்தால் 7 மடங்காக திரும்பி என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையும் அது என்ன செய்யும்?
பிடித்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே காரணம் இல்லாமல் யாரையும் என்ன செஞ்சிடாதீங்க, கோபத்தில் சபிச்சிடாதீங்க, பொறுமையோடு இருங்க, கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த கானான் சபிக்கப்பட்டதற்கு காரணம் செய்யாத தவறுக்காக ஒரு மனிதனை குற்றம் செய்தான் என்று சுட்டி காட்டினதுனால அவன் சபிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. குற்றம் சாட்டுவது என்பது ஒரு முறை, குற்றத்தை சொல்லி காட்டுவது என்பது ஒரு முறை, குற்றத்தை உணர்த்துவது என்பது இன்னொரு முறை. அல்லேலூயா. முதல்ல குற்றம் சொல்லி காட்டுவது, நீ அப்படித்தான், நீ இப்படித்தான், நீ அப்படித்தான், நீ அப்படித்தான்னு அடுத்தவங்களை குற்றம் சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்ச குற்றத்தை திரும்ப 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 என்ன செஞ்சு சொல்லி காட்டுவாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அதிலிருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் அந்த தப்பை சொல்லி நீ அன்னைக்கு கொலை பண்ணுனல்ல, நீ அன்னைக்கு பொய் சொன்னல்ல, நீ அன்னைக்கு விபச்சாரம் பண்ணுனல்ல, நீ அன்னைக்கு என்னை இப்படி திட்டுனல்ல அப்படி சொல்லி பாருங்க, ஒரு ஆளுடைய குற்றத்தை சொல்லி அவங்களை மட்டப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இது பெரிய பாவம். அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, குற்றத்தை சுமத்துவது. நாமளே ஒரு காரியத்தை எடுத்து மேலே வச்சு சுமத்துறது. பொதுவாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஒரு புள்ளி வச்சா போதும், அவன் முடி வச்சு, மண்டை வச்சு, காது வச்சு, கண் வச்சு, மூக்கு வச்சு, வாய், நாக்கு, கை, கால், வயிறு, காலெல்லாம் வச்சு அந்த காரியத்தை என்ன செஞ்சிருவான், ஓட விட்டுருவான், நடக்க விட்டுருவான். அல்லேலூயா. மனுஷன் அப்பேற்பட்ட நீசன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, குற்றம் சுமத்தாதிருங்கள், செய்த குற்றத்தை சொல்லி காட்டாதிருங்கள். பெரிய பாவம் அது. குற்றத்தை சுமத்தாத, வாய்க்கு வந்தபடி குற்றத்தை செய்யாத, சொல்லுங்க, சுமத்தாத. அப்போ ரெண்டையுமே நம்ம செய்யக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது? குற்றத்தை வேத வசனங்களின் அடிப்படையில் உணர்த்தணும். அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கான ஒரு செயல்பாடை தவிர குற்றம் சுமத்துவதும் குற்றம் சாட்டுவதும் நம்முடைய செயல்பாடு அல்ல. அல்லேலூயா. இப்படி நம்ம செய்யும் பொழுது வேதம் சொல்கிறது, சாபம் நம்ம மேலே தானால் வந்து என்ன செஞ்சிடும், விழுந்துடும். நீங்கள் போய் தானால் அதை வாங்கி கொண்டு வந்து விடுவீர்கள். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. யானை மதம் முடிச்சிட்டுனா மண்ணள்ளி தாந்தலையில் என்ன செய்யுமா? அதே மாதிரி நிறைய பேர் குற்றத்தை சுமத்தினாலோ குற்றத்தை சொல்லி காட்டினாலோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞாபகம் வருகிற அப்படின்னால சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த ஒரு காரணத்தினால கூட அநேகர் என்ன செஞ்சிருக்கலாம், அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் மனைவியை குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறது, புருஷனை குற்றத்தை சுமத்திக்கிட்டே இருக்கிறது, குற்றத்தை உணர்த்தக்கூடிய அறிவும் விவேகமுமே கிடையாது. அல்லேலூயா. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளை குற்றம் சுமத்துறது, குற்றத்தை சொல்லி காட்டுறது, அப்படிலாம் நம்ம நினைச்சக்கூடாது, இருக்கவே. இது வந்து நம்ம எங்கே கொண்டு போயிடும்? சாபம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிடும். வெளியே வர முடியாது. இன்றைக்கி நீங்கள் அதிலேருந்து மனம் திரும்பிடும். அல்லேலூயா. இரண்டாவதாக, எப்போது ஒரு மனிதன் அடிமையாக்கப்படுகிறான், எது அவனை அடிமையாக்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 50:18. பின்பு அவனுடைய சகோதரன் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அடிமைகள் என்றார்கள். அல்லேலூயா. யாரு? யோசேப்பினுடைய மூத்த சகோதரர்கள். எல்லாத்துக்கும் இளையவனாக இருக்கிற யோசேப்பு என்ன செஞ்சாங்க? காலில் விழுந்துட்டான். அல்லேலூயா. விழுந்துட்டு என்ன சொல்றான்? நாங்கெல்லாம் உமக்கு அடிமை. அல்லேலூயா. காலில் விழுந்தா அடிமை தானே. காலில் விழுந்துச்சுனாலே அடிமை தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. நம்ம நிறைய பேருடைய காலில் என்ன செய்கிறோம்? விழுகிறோம். நிறைய பேர் விழுகிறார்கள். உங்களுக்கே தெரியும் யார் யார் காலில் விழுறீங்க. அல்லேலூயா. எங்கள் சத்தமாக நல்ல வச்சுருங்களேன். சிலர் தினந்தோறும் பொண்டாட்டி காலில் என்ன செய்யணும்? விழணும். புருஷன் காலில் விழணும், பிள்ளைகள் காலில் விழணும், அம்மா அப்பா காலில் விழணும், சமுதாயத்தில் ஏதோ தலைவர் காலில் விழணும். எவன் காலிலையாவது எவா காலிலையாதுன்னு செய்யணும். நம்ம விழுந்துக்கிட்டே இருப்போம். ஒரு சந்தர்ப்பத்திற்காகவோ ஒரு நம்முடைய நலனுக்காகவோ விழுந்துக்கிட்டே இருப்போம். யோசேப்பினுடைய காலில் போய் அவருடைய சகோதரர்கள் விழுந்தார்கள் வேற சொல்லுது. ரொம்ப கொடுமை. அதான்
ஒரு சகோதரனுடைய காலில் போய் சகோதரன் விழுறது, ஒரு சகோதரியுடைய காலில் போய் சகோதரிகள் விழுறது. அல்லேலூயா. அது பெரிய கேவலம் இல்லை, இருந்தாலும் அது ஒரு தரக்குறைவான ஒரு நிலை என்று தான் நான் சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பினுடைய காலில் விழுந்ததுனால அவங்க தப்பிக்கிட்டாங்க. அல்லேலூயா. யோசேப்பு அவங்க காலில் விழும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? ஏதாவது இறக்கம் காட்டினாங்களா? காட்டவே இல்லைங்க. அல்லேலூயா. யோசேப்பு குழிக்குள்ள கிடக்கும்போது அண்ணா அண்ணா அண்ணாங்க. அல்லேலூயா. சோத்தையும் கொண்டு கொடுத்துட்டு பண்டத்தையும் கொண்டு கொடுத்துட்டு பாருங்க, அவன் அப்படியே வாங்கிட்டு அவனை அப்படியே குழிக்குள்ள தூக்கி போட்டான். வளரும். அல்லேலூயா. குழிக்குள்ள இருந்து கதறுதான் யாரு? யோசேப்பு. இவனு பூரா மேலே உட்காந்து இவன் கொடுத்த சாப்பாடு பொட்டணத்தை வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அவ்வளோ வரும் சாப்பிட்டுக்கிட்டு ஈவிரக்கம் இல்லாமல் குழியவே எட்டி எட்டி பார்த்துட்டு கற்பனை பண்ணி பார்க்குறேன். அதை எப்படி கதறி இருப்பான் பாருங்க. இப்போ அதே சகோதரர்கள் எங்கே வந்து விழுந்துட்டான்? யோசேப்புடைய காலில் வந்து ஒருத்தவங்க கூட தவறாமல் வந்து விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. ஏன் விழுந்தான்? அடிமைகள் உமக்கு அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? பசிய பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகி நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உமக்கு செய்த பொல்லாப்பையும் துரோகத்தையும் செய்யணுமா? நீர் மன்னிக்கணும்னு யார் சொன்னா? நம்ம அப்பா சொன்னாரு. யார் சொன்னா? நம்ம அப்பா சொன்னாரு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இவனை தூக்கி குழிக்குள்ள போட்டு வித்துட்டு அவன் எங்கே போனானோ செத்தானா இருக்கானா தெரியாதுட்டான். வரும். அல்லேலூயா. இப்போ சொல்கிறான், நம்ம அப்பா சொன்னார் எங்களை மன்னின்னு சொன்னால் ஒரு வேளை போட்டு கொளுத்துனான்னு கொளுத்திடுவான்னு சொல்லிட்டு நம்ம அப்பா சொன்னார். அப்பாவுடைய வார்த்தைக்காவது நம்ம என்ன செய்ய மாட்டானா? மன்னிக்க மாட்டானா? ஏன்னா பண்ண துரோகம் அப்படி. அல்லேலூயா. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம். கரெக்டான பையன். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேரை பார்க்குறோம். குடும்பத்துக்குள்ளே ரெண்டகம் பண்ணுறது, ஒரு திருச்சபைக்குள்ளே ரெண்டகம் பண்ணுறது, நண்பர்களுக்குள்ளே ரெண்டகம் பண்ணுறது, சமுதாயத்தில் மக்கள் ரெண்டகம் பண்ணுறது, எத்தனையோ துரோகத்தை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நீங்கள் துரோகம் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த விசாரணை வராது. அல்லேலூயா. ஆனால் பல வருடங்கள் கழித்து விசாரணை என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அடிமையை போல காலில் விழுந்து கட்டி பிடிக்கணும். அல்லேலூயா. ஒரு வேளை பொண்டாட்டி காலை கட்டி பிடிக்க வேண்டியிருக்கும், கணவனுடைய காலை கட்டி பிடிக்க வேண்டியிருக்கும், பெற்றோருடைய காலை கட்டி பிடிக்க வேண்டியிருக்கும், பிள்ளைகளுடைய காலை அடிமையை போல கட்டி பிடிக்க வேண்டியிருக்கும், யாரோ ஒரு மனுஷனுடைய காலை கட்டி பிடிக்க வேண்டியிருக்கும், சகோதரன் சகோதரி கட்டுப்பிடிக்க வேண்டியிருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம பண்ணின பொல்லாப்பும் துரோகம். அல்லேலூயா. அந்த துரோகம் நம்ம என்ன செஞ்சிடும்? அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு போயிடும். அல்லேலூயா. முதல்ல நாம் செய்த தவறு சாபங்களை கொண்டு வந்து நம்ம அடிமைத்தனத்தில் செஞ்சிடும், கொண்டு போயிடும். ரெண்டாவது, துரோகம் என்கிற பொல்லாப்பை நம்ம குடும்பத்திலேயோ திருச்சபையிலையோ சமுதாயத்தில் யாருக்கு செஞ்சாலும் தெரியுதான், கரெக்டாக அந்த ஆள் காலில் என்ன செய்வீங்க? விழுவீங்க. அல்லேலூயா. ஆகவே யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ண கூடாது. அடுத்தால ஏன் அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம சிக்கிறோம்? வாசிங்க பார்க்கலாம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின்
பூலோகத்தின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 9ஆம் வசனம் சொல்கிறது, நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் தேவ ஜனங்களை எல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார். நாங்கள் எல்லாருமே அடிமைகளாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் அடிமையாக இருந்தான், இவ அடிமையாருன்னு சொல்லலை. நாங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறோம்? அடிமைகளாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அடிமைகளாக இருந்தாங்கன்னா, அந்த 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே அந்நிய தேசத்தின் ராஜாக்களுடைய கைகளிலே பட்டயத்திற்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இப்ப 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை எல்லாம் நாங்கள் விட்டுவிட்டோம். அல்லேலூயா. நாங்கள் அடிமையாக இருக்கிறோம்ங்கிற அந்த வார்த்தைக்கு எஸ்ரா சொல்லுகிறாரு, நாங்கள் பெரிய குற்றங்களை செஞ்சோம், அக்கிரமங்களை செஞ்சோம், நீர் எங்களுக்கு போதித்த கற்பனைகளை எல்லாம் என்ன செய்தோம்? விட்டுவிட்டோம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, விசேஷமாக தேவ பிள்ளைகளை நாம் இன்னைக்கு அடிமைகளாக சிக்கிறோம்னு சொன்னால், தேவனுடைய கற்பனைகளை விட்டு விடுவதினாலே, அக்கிரமங்களை செய்வதினாலே. இதனால் வேதம் சொல்லுது, பெரிய குற்றங்கள் நம் மீது என்ன செய்கிறது? வந்து விழுகிறது. அல்லேலூயா. அக்கிரமம் செய்யும் பொழுது, தேவனுடைய கற்பனையை விடும் பொழுது நம்ம யாராகிறதோம்? குற்றவாளிகளாக ஆகிறதோம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். யாராகிறதோம்? குற்றவாளிகளாக ஆகிறதோம், குற்றமுடையவர்களாகி விடுகிறோம். இந்த குற்றம் தான் நம்ம என்ன செய்கிறது? அடிமைத்தனமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அல்லேலூயா. உங்கள்கிட்ட கேட்டால் நாங்களாம் ஒரு குற்றமும் செய்யலைன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? உங்கள் இருதயத்தில் அப்படியே இந்த இது இருக்குது. அதான் ஒரு அல்லேலூயா கூட வரலை. குற்றங்கள் நிறைய இருக்குது பைபிளில், நிறைய குற்றங்கள் இருக்குங்க. நான் இந்த செய்தியை எடுக்கும் பொழுது தேவனுக்கு ஞாபகப்படுத்தின ஒரு குற்றத்தை ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் நிறுத்தி வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுகம்பாவியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பானபாத்திரக்காரனும் சுகம்பாவியும் ஆகிய 2 பேர் அவங்களுடைய ராஜாவுக்கு என்ன செஞ்சாங்க? எதிராக ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க. வாசிங்க. பார்வோன் தன் பானபத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாயிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தார். 2 பேர் ஒரு ராஜாக்கு எதிராக ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க. நல்ல வசதியாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னால தடம் புரண்டதுனால ராஜா கண்டுபிடிச்சி எங்கே கொண்டு போட்டான்? சிறைச்சாலையில் கொண்டு போட்டான். அல்லேலூயா. சிறைச்சாலையில் யார் இருக்கா? யோசேப்பு இருக்கார். இவங்க குற்றம் பண்ணிட்டு உள்ள வந்திருக்காங்க, அவர் குற்றம் பண்ணாமல் உள்ள வந்திருக்கிறார். இப்போ 2 குற்றவாளிகள் உள்ள, குற்றமில்லாத ஒரு யோசேப்பும் உள்ள. இப்போ ராஜாவுக்கு எதிராக பண்ண இந்த குற்றம் இருக்குது பாருங்கள், இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? மரண தண்டனை தான் கிடைக்கும். தலையை எடுத்துருவோம். அல்லேலூயா. இப்போ நிறைய பேர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பெரிய அளவில் பெரிய தண்டனைகள் இருக்காது. 1 மாதத்தில் வெளியே வந்துடலாம், 1 வருஷத்தில் வெளியே வந்துடலாம் இருக்கும். சிலருக்கு தூக்கு தண்டனைன்னு இருக்கும். அங்கே தூக்கு தண்டனைக்கு இருக்கிறவங்க டெய்லி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? சொல்லுங்களேன். பயந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பயம்? மரண பயம். பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த 2 பேர் நான் நினைக்கிறேன் ஒரு மரண கைதிகள் மாதிரி தான் உள்ள இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? பயமாக இருந்திருக்கும்.
மனுஷனுடைய வாழ்க்கையில் தூக்கில் ஏறி தொங்குக்கு பல பயந்துக்கிட்டு இருந்தாலே பாதி உயிரணி செஞ்சிடும். விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, நீ பயந்தாலே போதும் உன் உயிரணி செஞ்சிடும், போயிடும். பயம் பாதி உயிரணி செஞ்சிடும், எடுத்துரும். அதனால் நம்மளாம் நினைச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு பயப்படாமல் இருக்கணும். அல்லேலூயா. அவன் பாருங்க, இவங்க எல்லாம் கலங்கிக்கிட்டு கிடக்காங்க உள்ள. யோசேப்பு சிறைச்சாலையில் பாம்போல் உட்காந்து அவங்க முகத்தை பார்க்குறாரு. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதே 40ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய், அந்த குற்றவாளிகளிடத்திலே போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். ரெண்டு கைதிகளும் எப்படி இருக்கான்? கலங்கி போய் பதட்டமாக இருக்கான். முகமெல்லாம் எப்படி இருக்கு? முகம் எப்படி இருக்கு? துக்கமாக இருக்கு. பயமும் கலக்கமும் சேர்ந்து முகமெல்லாம் துக்கமாக இருக்கு. மரண தண்டனைக்குள்ளே போயிடுவோமோன்னு பயந்து போயிருக்காங்க. அப்போ யோசேப்பு பார்க்குறாரு. முகம் கவலையோடு இருந்த உடனே என்னப்பா பிரச்சனைன்னு கேட்காரு. அல்லேலூயா. நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஒரு ஆள் கவலையாக இருக்குன்னு நினைச்ச மாட்டோம், கேட்கவே மாட்டோம். அல்லேலூயா. கேட்டால் அது வேற பிரச்சனை ஆயிரும். ஒரு அறிவு வச்சுருக்க பார்க்கலாம். ஒருத்தன் தாடி வளர்த்துட்டு அலைஞ்சான ரொம்ப நாளா. ஒரு ரோட்டில் பார்த்துட்டு போனேன். ஒரு வயசானம்மா கேட்டுச்சான், தம்பி ஏன்ப்பா அந்த வாலி வயசில் இப்பவுமே எப்படி தாடி வளர்த்துட்டு சோகமாக துக்கமாக அலையறியப்பான்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், அவங்க வீட்டில் பொண்ணு இருக்கான்னு கேட்டானா. அவன் பொண்ணு கிடைக்காம தாடி வளர்த்துட்டு அலைஞ்சிருக்கான். ஏன்போ துக்கமாக இருக்கேன்னா, பொண்ணு கிடைக்கல பாட்டி தூக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் தப்பு தப்பாக நம்ம என்ன செஞ்சிடும். சில சமயத்தில் துக்கமானால் விசாரிக்கும் பொழுது இப்படி தப்பு தப்பாலாம் வந்துடும். அதனால நிறைய என்ன செய்கிறதில்ல, விசாரிக்கிறது இல்லை. ஆனாலும் பரவாயில்லை, அவனுடைய துக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு கேட்குறேன், ஏன்பா துக்கப்பட்டு கிடைக்கீங்க, ஏன் கலங்கி போயிருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அவங்க நாங்கள் ஒரு சொப்பனம் கண்டோம். சொப்பனம் ரொம்ப எங்களை கூட கொஞ்சம் செஞ்சுட்டு பயங்காட்டிட்டு சீக்கிரம் செத்து போகும் போல தெரியுது. சொப்பனமெல்லாம் செத்து போன மாதிரி வருது, ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வருது, பெரிய பெரிய வியாதிகள்லாம் என்ன தாக்குன மாதிரி வருது, நான் ரோட்டில் கிடந்த மாதிரி வருது, செத்து இப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். ஒரு அலையில் சொல்லுங்களேன், பயந்து போய் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே இவர் சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கைதிகளை உற்சாகப்படுத்தி, கவலைப்படாத, சீக்கிரம் வந்து ஒரு நல்ல முடிவை கடவுள் ஒன்று என்ன செய்வார், தருவார்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொன்ன உடனே பயந்துட்டு இருந்த ஒருத்தனுக்கு என்ன வந்துட்டு, தைரியம் வந்துட்டு. அல்லேலூயா. இப்படித்தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இப்படி கிடப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர். அல்லேலூயா. பியாயில், பிரச்சனையில், கடனில், வியாதியில், சமாதானம் இல்லாமல் தரித்திரத்திலாம் கிடப்பாங்க. போய் சுவிசேஷம் சொல்லி ஆண்டரை பற்றி சொல்லி அவங்கள அப்படி திடப்படுத்தி கொண்டு வருவோம். அல்லேலூயா. சாவணும் அப்படின்னு குடிப்பான், சாவணும்னு போய் எங்கேயாவது படுத்து கிடப்பான், சாவணும்னு போய் செலவு என்ன செய்வா, ஊர் வீட்டை விட்டே ஓடிடுவா. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் தேவன் தம்முடைய ஊழியக்காரன் அனுப்பி, தம்முடைய பிள்ளைகளை அனுப்பி தைரியம் கொடுத்து அவங்க கலக்கத்தை மாற்றி கொஞ்சம் விசுவாசத்தை தூண்டி விடுகிறார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் கொஞ்சம் தைரியமாக இருக்கிறான். அவன் யோசிப்பு சொன்ன மாதிரி இந்த குற்றவாளியில் ஒருத்தன் என்ன செய்கிறான், தப்பு விற்கப்படுகிறான். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா அவனை கூப்பிட்டு மறுபடியும் உயர்த்துகிறான். அவன் யோசிப்பு சொல்லுவான், இப்போ அங்கே பாரு, நீ தப்பிக்கிடுவ, நீ பயப்படாத, உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை செய்யும் கிடைக்கும். ஆனால் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்ச உடனே நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நீ என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நீ இப்போ மோசமான கண்டிஷனில் இருக்க, உனக்கு என்ன வச்சு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி உனக்கு தைரியப்படுத்துகிறாரு, உனக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறாரு. நீ பயத்திலே பார்த்து என்ன செஞ்சிருவ, சொல்லுங்கம்மா, செத்துருவ. நீ செத்துறக்கூடாங்கிறதுக்காக உனக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு யோசிப்பு சொல்கிறாரு. வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம்
அந்த 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது மட்டும், இதுதான் அர்த்தம் சொன்னது மட்டும் நிறுத்தாம, ஏன்னா பயண பூரா கள்ளப்பைகள்ல, அதனால கரெக்டா சொல்றேன். சொன்னதுமன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்திலே ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். பார்க்கலாம். நீ விடுதலையாகும் பொழுது, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது எனக்காக ராஜாட்ட என்ன செய், பார்வோன்ட்ட பேசு. நான் ஒன்றுமே செய்யலப்பா, நான் பொய் குற்றச்சாட்டு சுமந்துட்டு நான் வந்திருக்கிறேன், மறந்துடாத, பேசு அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்லியிருப்பான்? சொல்லுங்களேன். பேசுவேன், கட்டாயம் பேசுவேன். அது எப்படி பேசாமல் இருப்பேன்? வெளியே போனோன்னு வேலை உங்கள் வேலை தானே. அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு ஊழியத்தை பற்றி சொன்னோன்னு, கட்டாயம் இடம் வாங்கிடுவோம், கோயிலை கட்டிடுவோம், கார் வாங்கிடுவோம், பைக்கு வாங்கிடுவோம், அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், கவலைப்படாதீங்க, தேவனுடைய ஊழியம், ஆண்டவர் எங்கே என்னெல்லாம் எவ்வளோ ரட்சித்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னவங்களாம் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. இவன் சொன்ன மாதிரியே தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லிட்டு போயிருக்காங்க. அல்லேலூயா. அப்போ இவன் வெளியே போன உடனே என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். அல்லேலூயா. அவன் மறந்தாலும் தேவன் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்படி காரியத்தை செய்யும் பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதே 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நம்போன்னு விட்டாங்க. யோசேப்பு என்ன நினச்சிருப்பான்? சிறையிலிருந்து எல்லா பயில மாதிரி தான் இவனும் இருக்கான். சரி போட்டு, இவனுக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் வாயடி தானே தவிர நம்ம இருதயத்திலேருந்து வரலன்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் பாருங்கள். இவ்வளோ அவனை ஜெபம் பண்ணி எடுத்து ஆலோசனை கொடுத்து தைரியப்படுத்தி உருவாக்கி விட்டுருக்கோம். அல்லேலூயா. கடவுளுடைய கிருபையினால். ஆனால் என்ன செஞ்சிட்டான்? ஈஸியாக மறந்துட்டாங்க. நீங்கள் அப்படி மறக்கக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய காரியத்தில் எதை குறித்தாகிலும் கவலைப்படாமல், அலட்சியமாக, அசட்டையாக, ஒழித்து குறித்து யோசிக்காமல் அப்படியே நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வாழ்வடைந்திருக்கும் பொழுது நீங்கள் அப்படியே ஒரு உல்லாசத்தில் போயிட்டு இருந்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று சொன்னான். அல்லேலூயா. இவன் சொப்பனம் யாருக்கு வந்துட்டு தெரியுமா? பார்வோனுக்கு வந்துட்டு. பார்வோன் சொப்பனம் பார்வோன் என்ன செஞ்சுட்டு கலங்க பண்ணி துக்கத்திலையும் சோகத்திலையும் கொண்டு விட்டுருக்கு. அல்லேலூயா. எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறான். ஒருத்தரும் சரியான அர்த்தம் செய்யலை. சரியான வழிகாட்டியே இல்லை. சரியான வழிகாட்டி இல்லைன்னு சொன்னால் தேசமே சீரழிஞ்சிரும், குடும்பம் சீரழிஞ்சிரும், வியாபாரம் தொழில் சீரழிஞ்சிரும், தனிப்பட்ட மனிதர்கள் சீரழிந்து போவார்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, ஞானமே முக்கியம். பார்வோன் கலக்கத்தில் கிடக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்று கேட்குறான். ஒருத்தரும் பதில் சொல்லலை. இது யார் பார்த்துட்ருக்கா? அந்த பானை பாத்திரக்காரன் தலைவன் பார்த்துட்ருக்கான். ஆஹா, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது, நான் என்ன செஞ்சிட்டேன்? பெரிய குற்றம் பண்ணி விட்டேன். அல்லேலூயா. எனக்கு நன்மை செய்தவனே என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டு நான் என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் வேலை, ராஜா, தொழில் அப்படின்னு சொல்லி அப்படின்னு செஞ்சிட்டேன், போயிட்டேங்கிறான். அல்லேலூயா. எத்தனை வருஷமா அப்படி இருந்தான் தெரியுமா? வேத கணக்கின்படி பார்த்தா 2 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கிறான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் மறந்தால் தேவன் என்ன செய்ய மாட்டார்? நீங்கள் மறந்தால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும்? பெரிய குற்றத்தை உங்கள் மேலே சுமத்திடும்.
பெரிய குற்றம் உங்கள் மேல் சுமரும் பொழுது எங்கேயோ அடிமைத்தனமாக போய் சிக்கிக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ராஜாவாக இருந்தாலும் சரிதான், மந்திரியாக இருந்தாலும், ராணியாக இருந்தாலும், பெரிய பெரிய திறமை உள்ள ஆட்களாக இருந்தாலும், வேதம் சொல்லுது உன் மேலே குற்றம் சுமரும் பொழுது, அதுவும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக கற்பனைகளை விட்ட குற்றம் சுமரும் பொழுது, கற்பனைக்கு எதிராக அக்கிரமங்களை செய்த குற்றங்கள் மேலே சுமரும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி இருப்ப? அடிமையாக தான் இருப்ப. வெளியே வரவே முடியாது. என்னால் வர முடியல, என்னால் வர முடியல, என்னால் வர முடியல. நீ செய்த குற்றம் உன்னை அடிமையாக்கி இருக்கிறது. உனக்கு வாழ்வளித்த தேவனையும், உனக்கு வாழ்வு கொடுக்க தேவன் பயன்படுத்தின தேவ மனிதனையும் நீ மறந்தால் உனக்கு என்ன வந்துடும்? வாதே வந்துடும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தேவன் மீட்ட நாளையும், அவர்களை மீட்ட தேவனையும், அவர்களை மீட்க தேவன் பயன்படுத்தின தேவ மனிதர்களையும் நினையாமல் போனதுனால என்ன வந்தது? வாதம் வந்தது. வெளியே போக முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ செய்த குற்றங்கள் உன்னை எங்கே கொண்டு விட்டுரும்? அடிமைத்தனத்தில் கொண்டு விட்டுரும். அல்லேலூயா. ஒரே ஒரு குற்றத்தை தான் சொல்லியிருக்கிறேன். உனக்கு வாழ்வடிவத்திற்கு வழிகாட்டியாக தேவன் பயன்படுத்தின மனிதர்களை, விசுவாசிகளை, ஊழியர்களை நினைச்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. மறந்தாலே நீ நன்றி கெட்டவன் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால தான் உன் வீட்டில், குடும்பத்தில், வேலையில், தொழிற்சாபனத்தில், ஊழியத்தில் கூட எப்படி தான் இருக்கணும்? அடிமையாக தான் கிடக்கணும். அல்லேலூயா. விடுதலையோட ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது அடிமைத்தனம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நீங்கள் சிக்கியிருக்கிறீங்களா? உங்கள் குற்றங்களை இன்றைக்கே நினச்சி மனம் திரும்பிடுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அடுத்தால எப்போ அடிமையாக மாறும் தெரியுமா? நெகேமியா 9ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். வாசிங்க, 36ஆம் வசனம் வாசிங்க. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அதன் மூலமாக வருகிற வருமானம் எல்லாம் எங்கள் பாவத்து நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. கடைசி வரி வாசிங்க. நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைய தினம் வரைக்கும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அடிமைகளா இருக்கிறோம். நன்மையையும் பலனையும் அனுபவிக்க வேண்டிய இந்த நாட்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அடிமையாக இருக்கிறோம். நன்மை இருக்கு, பலன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் எப்படி இருக்கிறோம்? அடிமையாக இருக்கிறோம். ஏன் அடிமையாக இருக்கிறோம்? அந்த 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயவிலும் கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த பெரிய தயவு, இந்த தேசத்திலே வாழ்வதற்கு தேவன் நமக்கு காட்டின பெரிய இரக்கம், பெரிய கிருபை, பெரிய தயவு. ஹல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். பெரிய தயவிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் என்ன செய்யல? உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. திறந்து கொடுத்த தேசத்துல விடுதலையா உனக்கு தந்த அந்த தயவையும் இரக்கத்தை நீ நினைச்சு ஆண்டவருக்கு என்ன செய்ய மாட்டேங்க? ஊழியம் செய்ய மாட்டேங்கிற. அல்லேலூயா. நீ ஊழியம்லாம் யாருக்கு நடக்கு? பாஸ்டருக்கு விசுவாசி ஊழியம் பண்றான், விசுவாசிக்கு பாஸ்டர் ஊழியம் பண்றாரு. ஒரு புருஷன் மனைவிக்கு ஊழியம் பண்ணுறான், மனைவி புருஷனுக்கு ஊழியம் பண்ணுறான், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஊழியம் பண்ணுகிறான். அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் பண்ணுவதே இல்லை. நீங்கள் எல்லாருக்கும் ஊழியம் பண்ணுறீங்க. அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்க்குறேன். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, சமுதாயத்துக்கு, அவனுக்கு, இவனுக்கு, அவளுக்கு, இவளுக்குன்னு சொல்லி வேலை என்கிற ஊழியத்தை பண்ணுகிறார்கள். தேவனுக்காக ஊழியம் பண்ணுகிறார்களானா? இல்லை. அல்லேலூயா. உனக்கு தயவை தந்து உன்னை விசாலமான தேசத்தில் விடுதலையை லாந்த விட்டுருக்கேன். எதுக்கு?
உட்கார்ந்து தின்னுக்கிட்டு உன் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் உன் பெற்றோருக்கும் உன் நண்பனுக்கும் சகோதரிக்கும் இந்த சமுதாயத்திற்கும் வேலை செய்து வாழ்ந்துக்கோ அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை, எனக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நீ எனக்கு ஊழியம் செய்யணும். நீ எனக்கு செய்கிற ஊழியத்தை மறந்து உனக்கும் உன்னுடையவர்களுக்குமே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற. பாப்பாரா பார்க்க மாட்டாராங்க. அதைத்தான் சொல்கிறாரு நெகேமியா, நீர் எங்களுக்கு பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டியது தேசத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அடிமையாக இருக்கிறோம். எங்களுக்கு வருமான லாபமெல்லாம் எங்கேயோ போகுது. அல்லேலூயா. எவனோ தின்னுட்டு போகிறான், எவ்வளோ தின்னுட்டு போகிறான். அல்லேலூயா. எவனோ அப்படிங்கிற இடத்துல நிறைய உதாரணங்கள் நாங்கள் சொல்ல முடியும், நான் சொல்ல விரும்பலை. அல்லேலூயா. எவ்வளோ அப்படிங்கிற இடத்துலையும் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், நான் அதை சொல்ல விரும்பலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நீங்கள் அடிமைகளாக இருப்பதற்கு காரணம், தேவன் திறந்து கொடுத்த இந்த தேசத்தில், இந்த ஊரில் நீங்கள் என்ன செய்யலை? ஊழியம் செய்யவில்லை. தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? தயையும் கிருபையும் தந்து உங்களை காப்பாற்றின, உங்களை உயிர் கொடுத்து ஜீவன் கொடுத்து மீட்ட அந்த தேவனுக்கு நன்றி உள்ளவங்களை ஊழியம் பண்ணுறீங்களா? ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொண்டு வர முடிகிறதா? உங்கள் குடும்பத்தை ஆதாயப்படுத்த முடிகிறதா? உங்கள் நண்பர்களை ஆதாயப்படுத்த முடிகிறதா? யோசிங்க, சிந்திக்கணும். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் விழுந்து கிடப்பதுக்காக தான் காரணம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். அல்லேலூயா. இந்த வாதையிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். என்ன வாத? சாபம் அப்படிங்கிற வாத. அடுத்தால என்ன வாத? என்ன அடிமைத்தனம்? துரோகம். முதல்ல சாபம் என்கிற அடிமைத்தனம், ரெண்டாவது துரோகம் என்கிற காரியங்களினாலே பொல்லாப்பு என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள விழுறது. அல்லேலூயா. காலுக்கு விழுறது. அடுத்தால என்ன சொன்னேன்? கற்பனைகளை விட்டு குற்றவாளிகளாக ஆகிறோம். பெரிய குற்றங்கள் நம்ம மீது விழும்படியாக நாம் என்ன செய்கிறோம்? நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அடுத்தால என்ன சொன்னேன்? தேவன் திறந்து கொடுத்த இந்த ஊரில், இந்த தேசத்தில் என்ன செய்யலை? தேவனுக்கு நீ ஊழியம் செய்யலை. பொண்டாட்டிக்கு ஊழியம் செஞ்சால் போதுமா? பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்தால் போதுமா? புருஷனுக்கு ஊழியம் செஞ்சால் போதுமா? அண்ணன் தம்பிக்கு, பாஸ்டருக்கு, விசுவாசிகளுக்கு ஊழியம் செஞ்சால் போதுமா? தேவனுக்கு நீங்கள் எப்பொழுது ஊழியம் பண்ணுவீர்கள்? அல்லேலூயா. தேவனுக்கு முதல்ல ஊழியம் பண்ணுவதற்கு ஒன்று ஒப்புக்கொடு. இல்லைன்னு சொன்னால் இந்த அடிமைத்தனம் என்கிற வாதிலிருந்து நினைச்ச முடியாது, வெளியே வர முடியாது. அல்லேலூயா. பெரிய குற்றங்களிலிருந்து நீ மனம் திரும்பு. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். தேவன் திறந்து கொடுத்த தேசத்தில் தேவனுக்கு முதலாவது ஊழியம் பண்ணு, ரெண்டாவது நீ மற்றவங்களுக்கு பண்ணிக்கிடலாம். அல்லேலூயா. நீ தேவனை நேசி, மற்றவர்களுடைய அன்பு செலுத்து. தேவனை நேசி. என்னை காட்டிலும் மகனையா மகளையா பெண்டாட்டியோ தாயோ தகப்பனை நிலத்தையோ சொத்தையோ சுகத்தையோ என்னை காட்டிலும் அதிகமாக ஒருவன் நேசித்தால், ஒருத்தி நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரவானே கிடையாது, தகுதி உள்ளவனும் கிடையாது என்று அவர் சொன்னார். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள்? யாருக்கு ஊழியம் பண்ணுகிறீர்கள்? அல்லேலூயா. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? விடுதலை ஆகணும். அல்லேலூயா. அப்படி விடுதலை ஆவதற்கு நம்ம செய்ய வேண்டிய மனந்திரும்புதலோடு தேவனை ஆராதிக்க வேண்டிய ஒரு காரியத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இத்தனை காரியங்களை மனம் திரும்பி தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாக தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம்? வெளியே வருவோம். அப்படி வெளியே வந்திருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். நாளைக்கு உங்கள் பிள்ளைகளும் இதே போல் கணவன்கிட்ட, மனைவிக்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட சமுதாயத்தில் அடிமையாக வீழ்ந்து கடந்து விடக்கூடாது, அடிமையாக வாழ்ந்து வேதனைப்படக்கூடாது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. தூக்கம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. பணம் தருமா, நகைகள் தருமா, உடைகள் தருமா, கார் தருமா, பங்களா தருமா, வீடு தருமா, உறவுகள் தருமா? ஒருவரும் தர முடியாது. அல்லேலூயா. தேவன் மாத்திரம்தான் தர முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரணம், அடிமைத்தனத்திலிருந்து தேவனை மீட்டு கொண்டார் என்று நினைக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லணும், மறுபடியும் அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் பெரிய குற்றங்கள், சாபங்கள், துரோகங்கள், வேதம் சொல்கிறபடி நன்றி கெட்ட சூழ்நிலைகள், தேவனுக்கு ஊழியம் செய்யாத அசட்டியான அந்த சோபங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்ம மனம் திரும்புதலோட தேவன் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் பொழுது தான் தேவன் அடிமைத்தனம் என்கிற வாதிலிருந்து
உங்களை என்ன செய்வார்? விடுவிப்பார். எத்தனை பேர் இப்பொழுதும் இன்றைக்கும் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்று நீங்கள் மனம் திறந்து ஒத்துக்கொள்ள முடியும்? அப்படி ஒத்துக்கொண்டால் தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள், தேவன் உங்களை விடுவிப்பார். அப்படி எழுந்திருப்போம், கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் கருத்து என்று என்ன என்று என் பிள்ளைகள் கேட்கும் பொழுது, என் மனைவி கேட்கும் பொழுது, என்னுடைய கணவன் கேட்கும் பொழுது, என் சமுதாயத்தில் நண்பர்கள் கேட்கும் பொழுது, நான் உண்மையை சொல்லணும். தேவன் என்னை மீட்டார். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து தேவன் என்னை மீட்டார். என் பெரிய குற்றங்களை தேவன் மன்னித்தார். என் துரோகங்களை மன்னித்தார். தேவனை நினைக்காமல் இருந்த என்னை அவர் நினைத்து மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு அந்த தேவனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அடிமைத்தனத்தில் விடுதலையாயிருக்கிறேன். மறுபடியும் அதே அடிமைத்தனத்திற்குள்ளே நான் சிக்கியிருக்கிறேன் என்று சொன்னால் என்னை யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னை யோசித்து பார்க்கிறேன். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு காலத்தில் அடிமையா இருந்த நம்மை தேவன் மீட்டுக் கொண்டார். மறுபடியும் நீங்கள் அந்த அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொள்வது எவ்வளவு வேதனையானது. பாவத்திலிருந்து விடுதலையான ஒரு மனுஷி மறுபடியும் அதே பாவத்துக்குள் அடிமையாவது எவ்வளவு வேதனையானது. அதற்கு என் மனைவிதான் காரணம், என் புருஷன் தான் காரணம், என் பிள்ளைகள் காரணம், என் பெற்றோர்கள் காரணம், என் சமுதாயம் காரணம் என்று அத்தனை பேரையும் காரணம் சொல்லுகிறோம். இல்லை இல்லை, நீதான் காரணம், நீங்கள் தான் காரணம். தேவனை முழுமையாக நம்பாத, தேவனை முழு மனதோடு நேசிக்காத, முழு ஆத்மாவோடு அவர்களை அன்பு கூறாமல் அவரை விட்டு மற்ற எல்லாவற்றையும் அன்பு கூறுகிறீர்கள், எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறீர்கள், தேவனை மறந்து விடுகிறீர்கள். தேவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க, குற்றத்தை சுமத்தாதிருங்கள், குற்றத்தை உணர்த்துங்கள். அடிமையாக இருந்த நம்மை பாதைகளிலிருந்து தேவன் எப்படி மீட்டு நீக்கி கொண்டு வந்திருக்கிறார். அந்த தயவை நினைச்சுப்பார், அந்த தயவை நினைச்சுப்பார். அப்படி கண்களை மூடி அப்படி கத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளம் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் சத்தமாய் Hallelujah, 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 hallelujah.